பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் மரியஜான் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் உள்ளார். சுடலைக்குமார், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தாவேகாவிற்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, களம் எப்படி இருக்கிறது, அவர் என்னென்ன வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, விவரங்களை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் இறுதிக்கட்டத்தை எட்டுவதை அடுத்து இன்றைய தினம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலேயே தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மரியஜான் இறுதிக்கட்ட தீவிர தேர்தல் பரப்புரையை கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட அலுவலகத்திலிருந்து இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன பேரணியாக இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அந்த அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட அந்த பேரணியானது பாளையங்கோட்டை தினசரி சந்தை, சமாதானபுரம், மாவட்ட நீதிமன்றம், KTC நகர், VM சத்திரம், ஹைகிரவுண்ட், பாளையங்கோட்டை பேருந்து நிலையம், குலவண்டியபுரம், மேலப்பாளையம் சந்தை, கொக்கிரகுளம், வண்ணாரப்பேட்டை, முருகன்குறிச்சி வழியாக இந்த பேரணியானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேரணியை பொறுத்தவரையில் மாபெரும் பேரணியாக, அதாவது இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் என காலைக்கா கொடியை ஏந்தியவாறு விசில் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு இந்த இறுதிக்கட்ட தீவிர தேர்தல் பரப்புரையில் பாளையங்கோட்டை தாவேகா வேட்பாளர் மரியஜான் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தொகுதி மக்களுக்கு அளிக்கக்கூடிய இன்றைய தினம் கூட ஒரு சில முக்கிய வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறார். பாளையங்கோட்டையை பொறுத்தவரையில் சித்த மருத்துவக் கல்லூரிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் மாணவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சித்த மருத்துவக் கல்லூரியில் புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு நவீன வசதிகளுடன் கூடிய ஆய்வகங்கள் மற்றும் நூலக வசதிகளை மேம்படுத்துவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதே போன்று சாக்கடை நீர் கலப்பால் சீரழிக்கப்பட்டுள்ள அந்த பாளையங்கால்வாயை முழுமையாக சீரமைத்து அதன் இயல்பான ஓட்டத்தை சுத்தத்தையும் மீட்டெடுப்பதற்காக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நீண்ட ஆண்டுகளாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளின் நியாயமான விடுதலைக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பாளையங்கோட்டை காந்தி தினசரி சந்தையில் வியாபாரம் செய்யும் சிறு நடுத்தர வியாபாரிகளின் வாடகை சுமையை குறைப்பதற்கான அந்த தீர்வும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும், மேலும் பாளையங்கோட்டையில் உள்ள மக்கள் தினமும் எதிர்கொள்ளக்கூடிய குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் முழுமையாக புதுப்பித்து போக்குவரத்தை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நடவடிக்கை எடுப்பேன். மேலப்பாளையத்தில் இளைஞர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்ய திறனாய்வு மற்றும் பயிற்சி மையங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பேன் என்ற பல்வேறு வாக்குறுதிகளை அவர் தொகுதி மக்களுக்கு தெரிவித்தவாறு இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையை அவர் மேற்கொண்டு வருகிறார். பாளையங்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தங்களுடைய இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் தாவேகா வேட்பாளர் மரியஜான். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைக்குமார்.